வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறும்? வெளியான பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு முடிவுகள். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும்? எந்த கட்சிக்கு மக்கள் ஆதரவு உள்ளது? எத்தனை தொகுதிகளில் திமுக மற்றும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் உள்ளிட்டவை குறித்து கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளது. அதாவது தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அனைத்து கட்சிகளும் தீவிர தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, பல்வேறு ஊடகங்களும் பல்வேறு தனியார் அமைப்புகளும் 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு வருகின்றன. அந்த வகையில் அக்னி நியூஸ் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளது. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இயங்கும் அரசின் செயல்பாடுகள் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு 49% பேர் தங்களின் திருப்தியை தெரிவித்துள்ளனர். அதேபோல் 17% பேர் ஓரளவு திருப்தி என்று கூறியுள்ளனர். மேலும் 34% பேர் ஆட்சியில் அதிருப்தி உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இருப்பினும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 164 இடங்களில் வெற்றி பெறும் என இந்த கருத்து கணிப்பு முடிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அதிமுக கூட்டணி 70 இடங்களில் மட்டுமே வெற்றி பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது அதிமுக பாஜக கூட்டணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மொத்தம் 21,150 பேரிடம் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டுள்ளது. கடந்த 2019 மற்றும் 2024 மக்களவைத் தேர்தல்களில் திமுகவின் வெற்றியை முன்பே கணித்த அதே அமைப்பே இந்த கருத்து கணிப்பையும் நடத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் இந்த கருத்து கணிப்பு முடிவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதன்படி எதிர்க்கட்சிகள், குறிப்பாக அதிமுகவும் பாஜகவும் தங்கள் தேர்தல் திட்டங்களை மீண்டும் யோசிக்க வேண்டிய கட்டாய நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது திமுக சார்பில் எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னேற்பாடுகள் செய்து வரும் நிலையில் உளவுத்துறை வைத்து வேட்பாளர்களின் மதிப்பீடு மற்றும் வாக்காளர்களின் மனநிலையை கணிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டுள்ளார். இதில் வலிமையான தொகுதிகள் மற்றும் போட்டி நிறைந்த தொகுதிகள் ஆகியவை அடையாளம் காணப்பட உள்ளது. இதற்கிடையே தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏற்கனவே திமுக கூட்டணி வலிமையாக இருந்து வரும் நிலையில் மேலும் பல்வேறு கட்சிகள், குறிப்பாக தேமுதிக, பாமக, ஓபிஎஸ் அணி ஆகியவை திமுக கூட்டணியில் இணையும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் திமுக கூட்டணி மேலும் அசுரபலத்துடன் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமாக கடந்த முறை போலல்லாமல் இம்முறை தனது கூட்டணி வலிமையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விரிவானம் போல் வாழ்த்து கொண்டே செல்கிறார். இதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிர்ணயம் செய்தது போல 200 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. அதற்கேற்றார் போல் தற்போது வெளியாகியுள்ள இந்த கருத்து கணிப்பு முடிவில் திமுக கூட்டணி 164 தொகுதிகள் வரை வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 164 தொகுதியில் வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ள இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.